வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போகிறேன் நண்பா. இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோ வரும். சரி வாங்க நண்பா, இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் எஸ்பி ஆஃபீஸில் நிறைய பேர் நடந்திருக்கு. சரி ஓகே, என்னென்ன ப்ராசஸ் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இது மாதிரி தான் எல்லா ஸ்டேஷன்லேயும் எல்லா எஸ்பி ஆஃபீஸில் உங்களுக்கு கூப்பிட்டு பண்ணுவாங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் தாலுக்கில் சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூப்பிட்டு நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணீங்க, அதே மாதிரி எங்கே என்னென்ன படிச்சிங்க, எந்தெந்த ஸ்கூலில் படிச்சிங்க, எந்தெந்த இயர் படிச்சிங்கன்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுவாங்க. எஸ்பி ஆஃபீஸ்க்கு நீங்கள் போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுவீங்க. வெயிட் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா உள்ளே கூட்டு போய்ட்டு ப்ராசஸ் எல்லாம் பண்ணுவாங்க. என்ன ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. இது மாதிரி ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. இந்த ஃபார்மில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் நான் கொடுக்குற டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டான டீட்டெயில்ஸ். இந்த டீட்டெயில்ஸில் ஏதாவது தப்பானது எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வேலையை விட்டு நிராகரிக்கலாம், எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களாலே நீங்களே ஓகே சொல்லி சைன் போட்டு கொடுப்பீங்க நண்பா. இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எங்கே பிறந்தீங்க, எங்கே இடத்துல இருக்கீங்க, இதுக்கு முன்னாடி எங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்க, அதுக்கப்புறம் ஆர்மி அது மாதிரி ஏதாவது நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, அதுக்கப்புறம் உங்கள் மேலே எதுவும் கேஸ் இருக்கா, அதுக்கப்புறம் உங்களோட வாரிசு யார் யார் இருக்காங்க, கல்யாணம் ஆகிடுச்சா, மேரிட் ஆகிடுச்சா, இது மாதிரி A to Z நீங்கள் எங்கே படிச்சிங்க, எந்த இயர் படிச்சிங்க அப்படின்னு A to Z ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கணும் நண்பா. கொடுத்து உங்கள் கைப்பட எழுதியை நீங்களே சைன் போட்டு கொடுப்பீங்க. இந்த ப்ராசஸ் முடிஞ்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா உங்களோட பெருவிரல், சுண்டு விரல், கட்டை விரல், நடுவில் 5 விரலும் உங்களோட ரோல்டு தம்பப் வைப்பீங்க. அதாவது கையை இங்கு வச்சுட்டு உங்களோட ஃபுல்லாக கை ரோல் பண்ணி இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு 2 விரலுமே நீங்கள் பஞ்ச் பண்ணி பிரிண்ட்டு ஃபிங்கர் பிரிண்ட் கொடுப்பீங்க. அதை ஃபிங்கர் பிரிண்டர் எஸ்ஐ அங்கே ஒருத்தர் உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சைன் போட்டு கொடுப்பாங்க. இது இந்த ப்ராசஸ் நடக்கும். இந்த ப்ராசஸ் முடிஞ்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா உங்களை வெயிட் பண்ண சொல்லிட்டு உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் என்னென்ன சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ எக்ஸாமுக்கு அதோட ஒரிஜினல் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா 2 செட் ஜெராக்ஸ் அண்டு 3 or 4 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போங்க நண்பா. அதே மாதிரி ஜெராக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட என்ரோல்மெண்ட் நம்பரை எழுத சொல்லுவாங்க. உங்களோட ஆல் டிக்கெட்டில் உங்களோட என்ரோல் நம்பர் இருக்கும். எல்லாம் உங்களுக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதில் உங்களோட நம்பர் இருக்கும். அந்த நம்பரை நீங்கள் எல்லா ஃபார்ம்லேயும் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் அந்த என்ரோல் நம்பர் தெரியலாம். என்ரோல் நம்பர் இப்போ பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அதுலேயும் தெரியலன்னா நீங்கள் வர உங்களோட ஆஃபீஸர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க உங்களோட என்ரோல்மெண்ட் என்ன நம்பர்னு சொல்லுவாங்க. அந்த என்ரோல் நம்பரை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அந்த ஜெராக்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உங்களோட ஒரிஜினல் உங்கள்கிட்ட ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க நண்பா. ஜெராக்ஸ் மட்டும் ஒரு 2 செட்டு அவங்க வாங்கி வச்சுப்பாங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி அதெல்லாம் இருந்தீங்கன்னா கூட எடுத்துகிட்டு போங்க. ஒரு ஜெராக்ஸ் ஆதார் கார்டு கொடுக்கணும். அதோட ஒரிஜினல்னு கேட்பாங்கப்பா. அந்த ஒரிஜினல் நீங்கள் கொடுங்க. இப்படி தான் நம்ம போலீஸ் வெரிஃபிகேஷன் எஸ்பி ஆஃபீஸில் நடந்தது. அது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணாங்க. இதுக்கப்புறம் லோக்கல் ஸ்டேஷனில் நம்மளை கூப்பிட்டு ஜென்யூன் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு சொல்லுவாங்க நண்பா. அது அடுத்த கட்ட ப்ராசஸ் நடந்தவொடனே உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் மெடிக்கலாக ஒரு சில பேர் டிஸ்டன்ஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு ஏதாவது நியூஸ் வந்தோடனே உங்களுக்கு அப்டேட் பண்ண நண்பா. உங்களுக்கு இதுக்கு விட்டுட்டு ஏதாவது உங்களுக்கு வெரிஃபிகேஷன் உங்களுக்கு இன்னும் கூப்பிடல இல்லை டவுட் இருந்தால் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நண்பா. தேங்க்யூ. நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம். பை.